சரி. அன்னாருடைய துணைவியார் இந்த சின்ன மாமியா பார்வதி அம்மாள் அவர்கள் பாசத்திரு கரத்தினாலே நமக்கு 107 லட்சம் கொடுத்து அத்த மருமகளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக பாடாலிங்க மகாலிங்க சாஸ்தா பகவதி அம்மனுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் காலம் சென்ற பெரியப்பா பெரிய தங்கசாமி தேவர் அண்ணாருடைய அருந்தவ செல்வம் எனது அருமை அண்ணா மச்சான் துறை அவர்கள். நம்ம துறைன்னு சொன்னா தெரியாது, நிறைய அந்த ஊர்ல துறை இருக்கு. பெரிய துறை இருக்காரு, சின்ன துறை இருக்காரு. அதனால முட்டை மச்சா இருக்காருன்னு சொன்னா தான் தெரியும். முட்டை துறை அப்படி இந்த பட்ட பேரு. அப்ப இந்த பட்ட பேர் சொன்னா தான் தெரியும். துறையில எந்த துறையை கூப்பிட அந்த பேரு விளங்கணும்ல. அப்படியே இருக்கு. பாசத்திற்குரிய எனது அண்ணி கண்ணம்மாள் அவர்கள் சார்பாகவும் ஆமா நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கி உள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக இவருக்கெல்லாம் முன்பாக இந்த பண்புலிமா நகரத்திலே சரி வாசகம் செய்யும் கடையநல்லூர் நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய குத்தாளி வீரசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். அந்த குத்தாள வீரசாமி ஆடும் குலகோமரம் மறைந்த தாத்தா உடுக்கு வித்துவான் குட்டித்தேவர் அண்ணாருடைய அருந்தவ செல்வர் பெரிய கெட்டிக்கார் அவரு. ஆமா படிக்கிற தாளம். இவர் தாளம் வந்து தாளம்னா தாளம் தான். தாத்தா தொழில் பார்க்கும் போது 5 பேர் வேலையை அவர் ஒரு ஆளு பார்த்தார். தாளத்துல அப்படி கோதி அடிச்சார். கொடை அடிக்கணுமா, உடுக்கு அடிக்கணுமா, தாளம் அடிக்கணுமா, சாய்ந்து சொல்லணுமா, உடுக்கு அடிக்கணுமா. இப்ப அவர் ஒரு ஆளு வேலையை 5 பேர் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் பெரிய கெட்டிக்காரரு. அவ அப்பா 5 பேர் வேலையை ஒரு ஆளு பார்த்தாரு. அவர் செட்டில் ஒரு ஆளு என்னடா நல்லா காப்பாத்தாரு. அடே அப்பா அவர் சிறந்த கலைஞர். அவரு உடுக்குல தாத்தா குட்டித்தேவர் என்ற பக்கிரி தேவர் அன்னாருடைய அருந்தவ செல்வர் மாமா பக்கிரிமுத்து என்ற பாப்பாள் தேவர் அவர்கள் அன்பு கருத்தாலும் அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே எனக்கு 200 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக இந்த பண்புலிமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய சரி பாசத்திற்குரிய எனது அருமை அத்தான் காவு பாண்டியன் அண்ணாருடைய மகள் வழி பேத்தி காவிய தர்ஷினி அவர்களுடைய அன்பு கரத்தினாலும் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அவர்களுடைய வழி வம்சங்களும் அன்னார்களுக்கெல்லாம் அப்புறமாக யாரு பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா சாத்தாங்குளம் பேய்க்குளம் அருகில் அமைந்திருக்கக்கூடிய சரி சின்ன மாடன் குடியிருப்பு. அம்மா சின்ன மாடம் குடியிருப்பு நம்ம மதுனி. ஆமா 4-5 வருஷமா நம்ம வில்லிசையை கேட்டு ஆமா கேசட்ல கேட்டு அவ கோயிலுக்கு நம்ம வில்லை எப்படியாவது கொண்டு போகணும் அப்படின்னா ஆவணி மாசம் ஆமா எனக்கு ஒரு பொன் விழாவாக நடத்தி பெரிய பொன் விழா கொண்டாடி ஆவணி மாதம் கடைசி வெள்ளி இசைக்கம்மன் கோவில் கோமரத்தார்கள். ஆமா ஆமா 2 நாள் நடந்துச்சு. ஆமா மதுரை மேல வரது முத்தாரம்மா. ஆமா அவ அப்பா வீட்டு சாமி எசக்கி அம்மா. ஆவணி மாதம் 2வது வியாழன் வெள்ளிக்கிழமையிலே ஆமா முதலாக நாமளை அழைத்து சென்று சரி நாமல் எதிர்பாராத விதமாக பெரிய பரிசு கொடுத்து ஆமா 5 கிரான்ல எனக்கு மோதிரம் தங்க மோதிரம் மெடலாக அணிவித்தார்கள். அது மட்டுமல்ல 30,000 ரூபாய்க்கு எனக்கு பட்டு சேலை. அப்பா கொடுக்கணும்ல. ஒரு சேலை 3000 ரூபாய், ஒரு பேக்கு நிறைய 10 சேலை. என்னைய ஏரலுக்கு கூட்டிகிட்டு போய் 10 கலர்லயும் 10 சேலை எடுத்து கொடுத்தாங்க. அப்போ கூட இருக்கவங்க சொன்னாங்க உங்களுக்கு இவ்வளவு காணம் வேங்கிட்டியல எங்களுக்கு ஒண்ணும் இல்லையேன்னாங்க. சரி அப்ப மதுனி என்ன சொன்னாவ தெரியுமா? என்ன முத வீட்டுல இருக்க லட்சுமிக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு அப்படின்னு 5 பேருக்கும் அவங்க வீட்டு மாளுக்கு 5 சேலை எடுத்து கொடுக்கணும்ல. அதோட அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தையாக எண்ணி எந்த பங்கன் வந்தாலும் எனக்கு 5000 ரூபாய்க்கு சேலை. போன வியாழக்கிழமை அவ வீட்டு கல்யாணத்துக்கு எனக்கு 5000 ரூபாய்க்கு பட்டு. குலசை முத்தாரம்மன் கோயில புது வருஷத்து அன்னைக்கு போன வருஷம் வெள்ளி விளக்கு கொடுத்தாவா. இந்த வருஷம் எனக்கு ஒரு காது குத்திருக்கோம்னு கூட ஒரு காது குத்திக்கோங்க. ஆமா ஆமா
எனக்கு 2 கம்மல். அப்ப இந்த பகவதியா வாசல் கொடைக்கு வந்து இன்று இந்த பகவதி அம்மன் ஆலயத்திலையும் நாம் மதனியை ஆதரிக்க வேண்டும் என்று எனக்கு 3000 ரூபாய்க்கு பட்டு சேலை பெரிய பொன்னாடை கொண்டாந்து போட்டு பொன்னாடையாகவே கொண்டு வந்து எனக்கு பரிசுகளை வாரி வழங்கி உள்ளார்கள். யாரு? அந்த சின்னமாடங்குடியிருப்புமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய அவ சொந்த பேரு ராமலட்சுமி. ராணியம்மான 5 வயசு பிள்ளைக்கும் தெரியும் பார்த்துக்கோங்க. ராமலட்சுமி என்ற ராணி அவர்கள் அன்பு திரு கரத்தினாலே அன்னைக்கு எங்க மைனி அருணாதேவி நம்ம கோயில் கொடைக்கு நீ வந்துடணும் அப்படின்னு போன் போட்டாங்க. எங்க அக்கா சொல்லியிருக்காப்புல. ஆமா, உடனடியாகவே எங்க மதுனைக்கும் சேலை எனக்கும் சேலை அப்படி பாசத்தோடு பரிசளித்து உள்ளார்கள். அவர்களுடைய வழி வழி வம்சங்கள் எல்லாம் உற்றார் பெற்ற உறவினரோடு வாழ வேணும், வளர வேணும், ஐயா வளர வேணும், வம்சம் என்றென்றைக்கும் உயர வேணும், வளர வேணும். அவர்கள் சென்ற சென்ற இடங்கள் எல்லாம் அவர் சிறப்பு பெற்று வாழ வேணும். அதோட சின்னமாடங்குடியிருப்புமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய அம்மா எனக்கு அழைப்பு கொடுத்து எனக்கு மறுபடியும் மோதிரம் அணிவித்த அவ எசக்கம்மன் கோயில் கொடைக்கு கோயம்புத்தூர்ல வாசகம் செய்யும். சரி, அவ பிறந்ததெல்லாம் சின்னமாடங்குடியிருப்பு. கோயம்புத்தூர்ல சரி ஐடி கம்பெனி தொழில் அதிபர், பெரிய தொழில் அதிபர் அஜித் ராஜ் அவர்கள். அன்னாருடைய துணைவியார் எனது அருமை சகோதரி மகேஸ்வரி அவர்கள் பாசக்கரத்தினாலையும் குலசேமா நகரத்துக்கு வந்த போது அக்காளுக்கு நீ சவுளி எடுத்து கொடுத்துருன்னு எனக்கு 5000 ரூபாய்க்கு பட்டு சேலை. இப்போ அவர்கள் சார்பாகவும் எனக்கு பட்டு சேலை கொண்டு வந்து அதோட சின்னமாடங்குடியிருப்புக்கு போயிருக்கும் போது அவங்களும் சேர்ந்து எனக்கு மோதிரம் போட்டாங்க. அவ போட்டா நம்ம வீட்டில் இருக்க வேணாலும் பாருங்க. அப்படி பாசத்தோடு நாமளை ஆதரித்து உள்ளார்கள். அவர்களுடைய குடும்பங்குல கோத்திரம் எல்லாம் வழி வழி வம்சங்களும் அன்னார்களுக்கு அப்புறமாக இந்த பண்புலிமா நகரத்திலே வாங்க பாசத்தோடு நாமளுக்கு பரிசுகளை வாரி வழங்கிய இந்த பகவதி அம்மாளுக்கு ஆடுங்குல கோமரங்களாகிய இந்த கொட்டாரக்கரை பகவதி கைதுங்க. அவசரம் எடுக்க போறோம்னு சொன்னேன். பரவாயில்ல. அதோடு அன்னி அருணாதேவி அன்னார்கள் உடனடியாக கோவில் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அவருக்கு அப்புறமாக யாரு? இந்த பண்பொழி பகவதி அம்மனுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். எனது அன்பு சகோதரர் சரி அண்ணா துரை தேவர் அண்ணாருடைய இளைய பிள்ளை அருந்தவ செல்வம் எனது மருமக பிள்ளை. சரி ஆமா, பாசக்காரன். ஆட்டோ உரிமையாளர். ஆட்டோல பேர் அப்படி போட்டிருக்கியா? என்ன பேர் போட்டிருக்க? பாசக்காரன் ஆட்டோ உரிமையாளர். துட்டே கேட்க மாட்டாரு. ஆட்டோவுக்கு பேரு ராதனா. ஆட்டோ ஓட்டக்கூடிய ஆளு மக்கள் மேல உள்ள பாசக்காரரு. பேத்தி பேரு ஆட்டோ உரிமையாளர். சரி மருமக பிள்ளை. நானும் என் மருமகன் சாமி ஆடுவாவோன்னு பார்க்க என்னைக்கு தான் ஆட எல்லாரும் ஆடியாச்சு. அவ மட்டும்தான் பாக்கி. அவ மட்டும்தான். மாமாவுக்கு ஒரு ஆசை மருமகன் ஆடணும். மாமா பாட 5-6 பேர் வந்துட்டாங்களா? இருங்க வன்னியர் கவியா இருங்க.
மருமக பிள்ளை கருப்பசாமி அவர்கள் அவருடைய ஸ்திரீ அன்னாருடைய துணைவியார் ஆமா தாத்தா குட்டித்தேவர் அன்னாருடைய அருந்தவை செல்வி இந்த அடிகள்ல தாளம் அடிக்காருல மொட்டை மாமாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி கூட பிறந்த குழந்தையாடா மிந்தாண்டு சண்டையை பார்க்கணும்